இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் 5, 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். இலங்கையை பொறுத்தவரை இப்போதைக்கு ஒரு பேசுபொருள் என்று சொன்னால் அது ரணில் விக்ரமசிங்கவினுடைய கைது தொடர்பாகவும் ரணில் விக்ரமசிங்க சிறையில் அடைக்கப்பட்ட விடயம் தொடர்பாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. இதுவரை பேசப்பட்டு வந்த செம்மணி விவகாரமாக இருக்கலாம், மன்னாரினுடைய காற்றாலை விவகாரமாக இருக்கலாம், இவை அத்தனை விடயங்களையும் தூக்கி ஒரே அடியாக சாப்பிட்டு விட்டதான ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கிறது ரணிலினுடைய விவகாரம். ரணில் விக்ரமசிங்கனுடைய கைது இடம்பெற்று இன்று 3 நாட்கள் ஆகிறது. நாளைய தினம் நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ரணில் விக்ரமசிங்க மருத்துவ காரணங்களால் நாளைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜராக மாட்டார் என்ற விடயம் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு விதமான கருத்துக்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ரணில் விக்ரமசிங்கவினுடைய இந்த நிகழ்வுகள் தொடர்பாகவும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் இடம்பெறுகின்ற நிறைய விடயங்கள் பதியப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ரணில் விக்ரமசிங்கவின் மீது சுமத்தப்படுகின்ற தொடர் குற்றச்சாட்டுகள் பொது சொத்து ஒன்றை முறைகேடாக பேணியது மாத்திரமல்லாமல் பிணைமுறை மோசடி வழக்கு, இதை தாண்டி இன்னும் நிறைய வழக்குகளில் ரணில் விக்ரமசிங்க சிக்க வைக்கப்பட இருப்பதாக உள்ளக வட்டார தகவல்கள் சொல்லப்படுகிறது. குறிப்பாக என்பிபி தரப்பில் இருந்து கசியக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்க பிணை பெற முடியாத நிலையில் சிறையில் அடைக்கப்பட போகிறார் என்ற விடயம் மிக பெரும் உற்றுநோக்கல்களை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் இன்றைய நாளை பொறுத்தவரை ரணில் விக்ரமசிங்க தொடர்பாக வெளியாக இருக்கக்கூடிய ஒரு சில தகவல்களை உங்களோடு தொகுத்து பகிர்ந்து கொள்கிறோம். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை வைத்தியசாலையில் வைத்தே கொலை செய்யுமாறு வெளியிடப்பட்ட சமூக ஊடக பதிவொன்றுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. தனிப்பட்ட வெளிநாட்டு பயணத்திற்காக அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியதாக கடந்த ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தற்போது இலங்கையின் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்கவை படுகொலை செய்ய வலியுறுத்தி சமூக ஊடகங்களில் வெளியான செய்தி தொடர்பாக கடுவல பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் பிரபாத் தர்ஷன உள்ளிட்ட சிலர் இன்று குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு செய்துள்ளனர். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர்கள் வைத்தியசாலையில் இருக்கும்போது ரணில் விக்ரமசிங்கவை படுகொலை செய்ய கோரி சமூக ஊடகங்களில் ஒரு செய்தி பரப்பப்படுவதாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்த விவகாரம் ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. ரணில் விக்ரமசிங்க சிறையில் அடைக்கப்பட்டு என்பதாக எதிர்க்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அதற்கு எதிராக குரல் கொடுத்தார்கள். உண்மையில் ரணில் விக்ரமசிங்க மீதான பாசமா, பற்றா அல்லது அவர்களும் இவர்களும் சேர்ந்து செய்த குற்றங்கள், ஊழல்கள் தொடர்பாக ரணில் விக்ரமசிங்க வாய் திறந்து விடுவார், தாங்கள் சிக்கிவிடுவோம் என்ற அச்சத்தினாலா என்ற கேள்வி இல்லாமல் இல்லை. இந்த நிலையில் ஒரு சாட்சியமாக ரணில் விக்ரமசிங்க மாறிவிடுவாரா அல்லது ரணில் விக்ரமசிங்கவிடமிருந்து இந்த தகவல்கள் கிடைத்து விடுமா? இப்படியான அச்சத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒன்று ரணில் விக்ரமசிங்க வெளியே வர வேண்டும், இல்லை என்றால் அவர் வெளியே வர முடியாத அளவுக்கு ஆக வேண்டும் என்பதில் குறியாக இருப்பார்கள். ஆகவே இப்போதைய சூழலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எது நடந்தாலும் இதன் பொறுப்பு என்பிபியையே சாரும் என்ற நிலையில் இந்த விவகாரத்தில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக இப்படியான சம்பவங்களும் இடம்பெற வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். அதே நேரம் ரணில் விக்ரமசிங்க தொடர்பாக இன்னும் ஒரு செய்தியும் மிக வேகமாக பரவி வருகிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவருடைய பழைய முகநூல் பதிவொன்று இப்போது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியுள்ளது. அந்த பதிவானது கடந்த 2014ஆம் ஆண்டு 11வது மாதம் 11ஆம் தேதி ரணில் விக்ரமசிங்கவினால் வெளியிடப்பட்டது. சம்பந்தப்பட்ட அந்த பதிவில் ஒரு அரசனுக்கு என்ன திறமை இருந்தாலும் அவரது ராஜ்யத்தின் மனிதர்கள் அரசாங்கத்தின் செல்வத்தை திருடி வீணடித்தால் அந்த மன்னன் அந்த பதவியில் இருக்க தகுதியற்றவன் என ரணில் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தற்போது அரச நிதியை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது இந்த பதிவு மிகப்பெரிய அளவில் பகிரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தனக்கு இடம்பெறப் போகின்ற செய்தியை அவர் முன்னமே வெளியிட்டு விட்டார் என்ற விவகாரம் ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கிறது. இந்த நிலையில் இன்னும் ரணில் விக்ரமசிங்க தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள் எழுந்த வண்ணமாக இருக்கிறது. ரணில் விக்ரமசிங்க மீது தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு வரும் நிலையில் இன்னும் ஒரு விவகாரம்
நேற்றைய தினம் பதிவாக இருந்தது. குறிப்பாக வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பார்வையிட தற்போதைய பிரதமர் கருணி அமரசூரிய சென்றிருந்ததாக தனியார் ஊடகம் ஒன்று வெளியிட்ட செய்தி போலியானது என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பிரதமர் கருணி அமரசூரியவின் ஊடக பிரிவு இது ஒரு போலியான செய்தி எனவும் எமக்கு உறுதிப்படுத்த இருக்கிறது. இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பார்வையிட தற்போதைய பிரதமர் ஹரணி அமரசூரிய நேற்று அதிகாலை கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு சென்றிருந்ததாக தென்னிலங்கையின் பிரபலமான ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருந்தது. அதன்போது முன்னாள் ஜனாதிபதி ரணிலின் மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவுடன் பிரதமர் வந்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது மாத்திரமல்லாமல் அவர்கள் 2 மணி நேரத்திற்கும் மேலாக வைத்தியசாலையில் செலவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இதுகுறித்து நாம் பிரதமர் ஊடக பிரிவை தொடர்பு கொண்ட போது இது போலியான செய்தி என உறுதிப்படுத்தப்பட்டது. ஆக ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒன்றை செய்துவிட வேண்டும் என்று நினைப்பவர்கள் தங்களுடைய நிகழ்ச்சி நிரலை கச்சிதமாக செயற்படுத்தி வருவதாக சொல்லப்படுகிறது. ரணில் விக்ரமசிங்கவினுடைய கைதும் அவரின் பின்னால் இருக்கக்கூடிய செய்திகளும் மிகப்பெரிய தாக்கங்களையும் எதிர்வு குரல்களையும் ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய ரணில் விக்ரமசிங்கவை மீண்டும் இலங்கையினுடைய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இன்றைய தினம் காலை சந்தித்திருக்கிறார். இதன் பின்னராக ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட சஜித் பிரேமதாச நாட்டின் நீதித்துறை செயல்முறையை தாங்கள் மதிக்கிறோம் எனவும், ஆனால் இந்த விவகாரம் நீதிமன்றத்திற்கு எடுத்துச் செல்லப்படுவதற்கு முன்பே சில பிரிவுகள் நீதிமன்ற தீர்ப்புகள் குறித்து அறிவிப்புகளை வெளியிட்டிருப்பது கவலைக்குரியது எனவும் குறிப்பிட்டார். அத்துடன் நாட்டின் சுயாதீன நீதித்துறையில் தனக்கு முழு நம்பிக்கை இருப்பதாகவும் ரணில் விக்ரமசிங்க நாளை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படும் போது நீதியான மற்றும் சுயாதீனமான தீர்ப்பு வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். கடந்த 22ஆம் தேதி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு நாளை வரை விளக்கமறியலில் வைக்குமாறு ரணில் விக்ரமசிங்கவுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது உங்கள் எல்லோருக்குமே தெரியும். இந்த நிலையில் நாளை என்ன நடக்கும் என்பது மிகப்பெரிய கேள்வி. ஒரு பக்கமாக வைத்தியர்கள் நாளைய தினம் அவர் நீதிமன்றத்தில் ஆஜராக மாட்டார் என்ற ஒரு செய்தி, இன்னும் ஒரு பக்கமாக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வெளியிட்ட செய்தி, இது உண்மை என்பது நாளைய தினமே உறுதிப்படுத்தப்படும். இந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாகவும் அவரை ஆசீர்வதிக்கவும் மத நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாகல ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். ரணிலுக்காக போதை பூஜை நடத்திய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்ற எல்லா தலைவர்களும் தயங்கிய போது முற்றிலும் சரிந்த பொருளாதாரம் கொண்டு ஒரு நாட்டை ஆட்சி செய்தார் எனவும் அவருக்கு நன்றி தெரிவிக்கவே இது சரியான நேரம் எனவும் சாகல ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஆனால் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்களாக அவருக்கு நன்றி தெரிவிக்க இதுவே சரியான நேரம் என்பதை மக்களுக்கு தொடர்ந்து நினைவூட்டி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். எனவே கட்சி உறுப்பினர்கள் மட்டுமல்ல, நாட்டின் அனைத்து குடிமக்களும் முன்னாள் ஜனாதிபதிக்கு ஆதரவாக நின்று அவரை ஆசீர்வதிக்க மத நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளுகிறோம் எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கைகள் ஒரு அரசியல் பழிவாங்கல் என்ற ஒரு தரப்பினுடைய கருத்து இருக்க, மற்றொரு பக்கமாக இது நீதியினுடைய நடவடிக்கை என்று சொல்லப்படுகிறது. ஆக இது எப்படி நகரப்போகிறது, இதனுடைய தீர்வுகள் எப்படி வரப்போகிறது என்பதனை எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒரு கூட்டம் வடக்கு கிழக்கில் இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் ரணில் விக்ரமசிங்க ஈழத்தமிழர் விவகாரத்தில் நடந்து கொண்ட விதம் என்பது மிக பெரும் அதிருப்திகளை கொண்டது. அந்த அதிருப்திகளோடு வாழக்கூடிய மக்களுக்கு இது புதினமானதாக இருக்குமா அல்லது புதுமையானதாக இருக்குமா என்பது தெரியாது. தமிழ் மக்கள் அடைந்த ஒவ்வொரு இன்னல்களிலும் ரணில் விக்ரமசிங்கவின் பங்கு இருப்பதாக மக்கள் இன்றளவும் சாடிக்கொண்டு இருக்கிறார்கள். இந்தியாவுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் எதிரான பிரிவினையை ஏற்படுத்தியதும், அதேபோல தமிழ் மக்களுக்கு எதிரான கருப்பு ஜூலை கலவரங்கள், தமிழர்களுடைய அறிவு பொக்கிசமான யாழ்ப்பாண நூலக எரிப்பு, இதை தாண்டி தமிழர்களுடைய விடுதலை போராட்டம் மழுங்கடிக்கப்பட்டது, பலவீனப்படுத்தப்பட்டது. இதை தாண்டி தமிழ் மக்களுடைய நிலங்களில் சிங்கள குடியேற்றங்கள் அரசு அங்கீகாரப்படுத்தப்பட்டது என தொடரும் நடவடிக்கைகள் ஒவ்வொன்றிற்கும் இவரே காரணம் என்று கூறப்படுகிறது. இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட அத்தனை விடயங்களிலும் மறைமுகமாக இருந்து ஒரு சக்தியாக ரணில் விக்ரமசிங்க அடையாளப்படுத்தப்படுகிறார். இனி வரும் நாட்களில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக நகரப்போகின்ற இந்த நகர்வுகள் தொடர்பாக நாங்கள் தொடர்ந்தும் அவதானித்துக் கொண்டே இருப்போம். தொடரும் பதிவுகளோடு சந்திப்போம்.